ஆச்சாரிய சாணக்கியர் கயாவை தங்களுடைய ராஜசபையில் கலந்து கொள்வதற்கு அனுமதித்திருந்தார். ஆனால் செந்தூரனுக்கு இந்த முடிவு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஏற்கனவே தளபதி செலூக்கஸின் படையினரால் தான் அங்க நாட்டு துறைமுகத்திற்கு வந்த தன்னுடைய பாதி வீரர்கள் இறந்து போனார்கள் என்ற பெரும் கோபத்தில் அவன் இருந்தான். இதனால் அவனுடைய கோபம் கயாவின் புறம் திரும்பியது. ஆனால் ஆச்சாரிய சாணக்கியரின் எண்ணத்தை மீற முடியாது வேறு வழியில்லாமல் சென்று ராஜசபையில் இருந்த தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அங்கிருந்த மற்ற அமைச்சர்களும் ஆலோசகர்களும் கூட ஆச்சாரிய சாணக்கியரோடு வந்து கொண்டிருந்த கயாவை பார்த்து ஆச்சரியமடைந்து தங்களுக்குள் பேசத் தொடங்கிவிட்டார்கள். மேலும் ஆச்சாரிய சாணக்கியர் எதிரே இருந்த சந்திரகுப்தனின் இருக்கையை காட்டி கயாவிடம் கூறினார், மகளே, அரியணைக்கு அருகே இருக்கும் இருக்கையில் சென்று அமர்ந்து கொள் என்று சொல்ல செந்தூரனின் அதிர்ச்சி இதனால் மேலும் அதிகமானது. அவன் மட்டுமல்லாது சுற்றி இருந்த அனைத்து அமைச்சர்களும் ஆலோசகர்களும் கூட ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பார்த்தார்கள். ஆச்சாரியரின் கூற்றை கேட்டு கயா சிறிது நொடிகள் தயங்கினாலும் வேறு வழியில்லாமல் சந்திரகுப்தனின் இருக்கைக்கு அருகே சென்று அமர்ந்து கொண்டாள். ஆனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு அமைச்சர் வேகமாய் எழுந்து, மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியரே, ராஜசபையில் நம் நாட்டின் நலத்திட்டங்களை மட்டும் பேசப்போவது கிடையாது. மாறாக சில ரகசிய திட்டங்களை பற்றியும் பேசி முடிவெடுப்போம். அத்தகைய முடிவுகளை எல்லாம் ஒரு அந்நிய பெண் உள்ளிருக்கும் பொழுது எவ்வாறு நம்மால் பேச முடியும் என்று கேட்க, இதை கேட்டு ஆச்சாரிய சாணக்கியரின் முகத்தில் புன்னகை தோன்றியது. அவர் அந்த அமைச்சருக்கு பதில் கூறாமல் நேரடியாக கயாவை பார்த்து வினவினார், மகளே, நீ எங்களுடைய ராஜசபையின் ரகசியங்களை எல்லாம் யாருக்கும் தெரிவித்து விடுவாயா? இல்லை, இங்கு நாங்கள் பேசப்போகும் விஷயத்தை எல்லாம் தளபதி செலூக்கஸுக்கு அனுப்பி வைத்து விடுவாயா என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியரின் கேலி கயாவுக்கும் புரிந்து போனது. எனவே அவளும் ஒரு புன்னகையோடு, ஆச்சாரியரே, என்னை பற்றி தளபதி செலூக்கஸ் தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால்தான் நான் இங்கே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக உங்களை பற்றிய ரகசியங்களை எல்லாம் அவருக்கு தெரிவிக்கப் போகிறேன்? நீங்கள் நான் இங்கு இருப்பதை பற்றி அவருக்கு கூறாமல் இருந்தாலே எனக்கு போதும் என்று பதிலுக்கு கேலியாக சொல்லிவிட, அவளுடைய அப்பாவித்தனமான பேச்சை கேட்டு ராஜசபையில் இருந்த நிறைய அமைச்சர்கள் புன்னகைத்து விட்டார்கள். ஆனால் கயா நடிப்பதாக செந்தூரன் எண்ணிக்கொள்ள ஆச்சாரிய சாணக்கியர் உற்சாகமாக கூறினார், சரி, நாம் இன்றைக்கு நம்முடைய ராஜசபையை தொடங்கலாம். முதலில் நேற்று நம் நாட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றி அமைச்சர் கேசவநாதன் அனைவருக்கும் தெரிவிக்கட்டும் என்று சொல்ல, இதை கேட்டுவிட்டு கேசவநாதன் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டு அங்கிருந்த அனைத்து அமைச்சர்களையும் வணங்கியபடி தனக்கு வந்த தகவல்களை கூறத் தொடங்கினார். நேற்று இரவு முதலே எனக்கு மகத நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிறைய தகவல்கள் வரத் தொடங்கிவிட்டன. ஆனால் அவற்றில் நமக்கு பிரச்சனை ஏற்படும்படி எந்த ஒரு விஷயமும் இருக்கவில்லை. நேற்று நாம் அரசுக்கு எதிராய் செயல்பட்டுக் கொண்டிருந்த கிராம தலைவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டதால் இதை கண்டு அனைத்து கிராம தலைவர்களும் முன்பை விட மிகுந்த சிரத்தையாக தங்களுடைய வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்களாம். மேலும் நமக்கு இப்பொழுது கிராம தலைவர்கள் தவறு செய்வதாக எந்த ஒரு முறையீடுகளும் வரவில்லை. இது ஒரு நல்ல விஷயமாகும். மகத நாட்டின் ஆட்சி முன்னேற்றத்தின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. நாம் இப்படியே நமது ஆட்சியை தொடர்ந்தால் நிச்சயமாக கூடிய விரைவில் மகத நாடு நாம் எண்ணியபடி உருமாறிவிடும் என்று கூற, அமைச்சர் கேசவநாதன் கூறிய தகவலை கேட்டு மற்ற அமைச்சர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆச்சாரிய சாணக்கியரும் புன்னகையோடு, நிச்சயமாக மகத நாட்டின் எதிர்காலம் மாறத்தான் போகிறது அமைச்சரே. நாம் அத்தோடு சேர்த்து பொருளாதார திட்டங்களை பற்றியும் விரைவாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கூடிய விரைவில் மகத நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் இருக்கும் உலோகங்களை எல்லாம் நாம் தோண்டி வெளியே எடுத்து வியாபாரம் செய்ய தொடங்கிவிட்டால் பின்பு நாட்டில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட தொடங்கும். அந்த வேலைகளுக்காக நான் நியமித்திருந்த அமைச்சர்கள் எழுந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்ல, இதை கேட்டு இன்னொரு அமைச்சர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தார். ஆச்சாரியரே, நீங்கள் கூறியபடி அங்கிருக்கும் கிராம மக்களை வைத்தே அந்த உலோகங்களை எல்லாம் வெளியே எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தாகிவிட்டது. மேலும் அந்த நிலத்திற்கு கீழே இருக்கும் உலோகங்களை கணிப்பதற்காக நம்முடைய கனிம வள வல்லுநர்கள் அந்த இடத்திற்கு சென்று சில சோதனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கருத்துப்படி அங்கு அதிகமாக இருப்பது இரும்பு மட்டும்தானாம். அத்தோடு சேர்ந்து அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் சற்று அதிக அளவில் தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு போன்ற உலோகங்களும் இருக்கின்றதாம். அதை நாம் வெளியில் எடுத்து விற்பனை செய்தால் நிச்சயமாக நிறைய லாபத்தை பார்க்க முடியும். ஆனால் இரும்பை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது ஆச்சாரியரே என்று கேட்க, ஆச்சாரிய சாணக்கியரும் சிறிது யோசனை செய்தபடி கூறினார். பொருளாதார ரீதியில் இரும்பால் நமக்கு பெரிய லாபம் கிடையாது அமைச்சரே. ஆனால் இப்பொழுது நமது நாட்டிற்கு இரும்பின் தேவை அதிகமாக இருக்கிறது.
கூடிய விரைவில் நாம் மிகப்பெரிய போரை எதிர்கொள்ளப் போவதால் நமக்கு நிறைய ஆயுதங்கள் நிச்சயமாக தேவைப்படும். ஏற்கனவே நம்மிடம் ஆயுதங்களின் தட்டுப்பாடு இருக்கிறது. அதை நிறைவு செய்வதற்காக நாம் இந்த இரும்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்மிடம் அதிகமான ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் வரப்போகும் போரினை எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாது தைரியமாக எதிர்கொள்ளலாம் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த முடிவு மற்ற அமைச்சர்களுக்கும் மிகச்சரியாக தோன்றியது. அவர் தொடர்ந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கூற வருவதற்குள் சட்டென இடை புகுந்த கயா சிறிது தயக்கமாக கூறினாள். இடையில் பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியரே, நான் என்னுடைய ஒரு எண்ணத்தை பகிர்ந்து கொள்ளலாமா என்று கேட்க, இதை கேட்டுவிட்டு மொத்த ராஜசபையில் இருந்த அமைச்சர்களும் கயாவைத்தான் ஆச்சரியமாக பார்த்தார்கள். மேலும் ஆச்சாரிய சாணக்கியரும் கூட சிறிது வியப்பாய், நிச்சயமாக மகளே, உன்னுடைய எண்ணத்தை நீ தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்ல கயா உற்சாகமாக கூறினாள். ஆச்சாரியரே, நாம் இரும்போடு சிறிது மண்ணையும் கலந்து உலோகங்களை உற்பத்தி செய்தால் அது முன்பை விட மிகவும் பலமாக இருக்கும். அதை வைத்து நாம் யாராலும் அழிக்க முடியாத மிகவும் உறுதியான ஆயுதங்களை உற்பத்தி செய்யலாம். இப்பொழுதெல்லாம் கிரேக்கத்திலும் அதற்கு அருகே இருக்கும் நாடுகளிலும் அவ்வாறுதான் உலோகங்களை உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் அதை செய்வதற்கு நிறைய நாட்களும் ஏற்படும் என்பதை நான் இப்பொழுதே தெளிவுபடுத்தி விடுகிறேன். எனினும் நீங்கள் இதை செயல்படுத்த தொடங்கினால் நிச்சயமாக மற்ற நாடுகளிடமும் அதை விற்பனை செய்யலாம் என்று கூற ஆச்சாரிய சாணக்கியர் மட்டுமல்லாது அனைத்து அமைச்சர்களும் கயாவின் இந்த எண்ணத்தை கேட்டு வியப்படைந்தார்கள். நிச்சயமாய் மகளே, உன்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. இனி மகத நாட்டால் அவ்வளவு உறுதியான ஆயுதங்களை உருவாக்க முடியும் என்றால் நாங்கள் உனக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்க செந்தூரனும் அதை இடைவெட்டி கேலியாக கூறினான். ஆனால் ஆச்சாரியரே, ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தீர்களா? என்னதான் கயா நமக்கு ஆதரவாக இந்த எண்ணத்தை தெரிவித்தாலும் அவள் தன்னுடைய தாய்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறாள். மேலும் எதன் அடிப்படையில் கயா நமக்கு இத்தகைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாள்? இதற்கு பின்பு இருக்கும் ரகசியம் என்ன? முதலில் அவள் எதற்காக இந்த ராஜசபைக்கு வர வேண்டும் என்று கோபமாக கேட்டுக்கொண்டே இருக்க செந்தூரனின் இந்த வார்த்தைகளை கேட்டு சுற்றி இருந்த அமைச்சர்கள் அனைவரும் அவனை திகைப்பாய் பார்த்தார்கள். செந்தூரன் இதுபோல் ஆச்சாரிய சாணக்கியர் இருக்கும் பொழுது பேசியதே கிடையாது. அதே நேரம் ஆச்சாரிய சாணக்கியரும் செந்தூரனை கோபமாக பார்த்து என்னவோ கூற வர அதற்குள் கயா தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து ஆச்சாரிய சாணக்கியரை வணங்கிவிட்டு வருத்தமாக கூறினாள். ஆச்சாரியரே, நான் இந்த ராஜசபையிலிருந்து செல்ல விரும்புகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அவள் உடனடியாய் அந்த சபையிலிருந்து சென்றுவிட ஆச்சாரிய சாணக்கியர் அவளை தடுக்கவில்லை. மாறாக அவர் செந்தூரனை நோக்கி மிகவும் கடுமையான குரலில் கூறினார். செந்தூரா, இது போன்று ராஜசபை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ வந்திருக்கும் விருந்தினரிடம் அவரை அவமானப்படுத்துவது போல் பேசக்கூடாது. நீ நிச்சயமாக சென்று கயாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூற செந்தூரனும் அதை கேட்டு மறுக்கவில்லை. ஆனால் அவன் சற்று கடுமையான குரலில், நிச்சயமாக உங்களது ஆணையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆச்சாரியரே. ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களிடம் வினவ வேண்டும். நீங்கள் எதற்காக கயாவிற்கு இவ்வளவு உரிமைகளை கொடுத்து ராஜசபையில் இருப்பதற்கு அனுமதித்திருக்கிறீர்கள்? ஒரு அந்நிய நாட்டு பெண்ணிற்கு நாம் எதற்காக இத்தனை மரியாதையை தர வேண்டும்? இளவரசி நந்தினி இப்பொழுது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார். நீங்கள் அவருக்கு கூட இத்தனை பெரிய இரக்கத்தை காட்டியது கிடையாது. அதற்கு பதிலாக நம்முடைய எதிரியின் வளர்ப்பு பெண்ணிற்கு இத்தனை இரக்கத்தை காட்டுகிறீர்களே என்று கேட்க, இதை கேட்டு ஆச்சாரிய சாணக்கியரின் கோபம் மேலும் அதிகமானது. அவர் செந்தூரனை நோக்கி, அப்படி என்றால் நீ இளவரசி நந்தினியையும் கயாவையும் ஒப்பிட்டு பார்க்கிறாயா செந்தூரா என்று கேட்க செந்தூரன் அதை உடனடியாக மறுத்தான். நிச்சயமாக இல்லை ஆச்சாரியரே, நான் அவர்களை ஒப்பிடவில்லை. மாறாக நீங்கள்தான் அவர்களை ஒப்பிடுகிறீர்கள். என்னால் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூற, இதை கேட்டு ராஜசபையில் இருந்த அனைத்து அமைச்சர்களும் மேலும் அதிர்ந்து போனார்கள். செந்தூரன் எதற்காக கோபத்தில் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்றவர்களுக்கு சுத்தமாக புரியவில்லை. மேலும் ஆச்சாரிய சாணக்கியரும் செந்தூரனுடைய இந்த நடவடிக்கையால் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டார். ஆனால் செந்தூரன் விடாது, நீங்கள் இளவரசி நந்தினிக்கு கொடுக்கும் முக்கியத்தை விட இந்த அந்நிய பெண்ணிற்குத்தான் அதிகமாக கொடுக்கிறீர்கள் என்று சொல்லிவிட சட்டென்று ஆச்சாரிய சாணக்கியர் அவனை உறுதியாக பார்த்தார். செந்தூரா, என்னால் உன் மன வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இளவரசி நந்தினியை காப்பாற்றுவதற்காக பராந்தக தீவிற்கு நான் உன்னை அனுப்பவில்லை என்று உனக்கு இப்பொழுது கோபம் இருக்கலாம். ஆனால் உனக்கு சம்புநாதரின் மீது நம்பிக்கை இல்லையா? அவர் இதற்கு முன்பு நிறைய போர்களை வழிநடத்தி வெற்றி பெற்று இருக்கிறார். அவர் உன்னை விட மிகப்பெரிய அனுபவசாலி என்பதையும் நீ மறந்துவிட்டாய். எத்தனையோ நாடுகளை வீழ்த்தியவருக்கு இந்த கடல் கொள்ளையர்களை வீழ்த்துவது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அவர் நிச்சயமாக இளவரசி நந்தினியை காப்பாற்றி இங்கே அழைத்து வருவார்.
மேலும் நான் உன்னை இங்கிருந்து அனுப்பாததற்கு 2 காரணம் இருக்கிறது. இப்பொழுது உன் உடல்நிலை சரியல்லை, உனக்கு நன்றாக ஓய்வு தேவை. 2வது காரணம், இப்பொழுது சந்திரகுப்தனோ மன்னர் உக்கிரசேனரோ அல்லது சம்புநாதரோ என்று யாருமே இங்கு கிடையாது. அவர்களோடு சேர்ந்து நம்முடைய மிகப்பெரிய படையும் சென்று விட்டதால் இப்பொழுது இங்கே எஞ்சியிருப்பது நீயும் நம்முடைய மற்ற சிறிய படை மட்டும்தான். இத்தகைய சூழ்நிலையில் காந்தார நாட்டில் தான் தளபதி செலூக்கஸும் இருக்கிறார். இப்பொழுது திடீரென்று ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை உன்னால் மட்டும்தான் இங்கே சமாளித்துக் கொள்ள முடியும் என்று சொல்ல ஆச்சாரிய சாணக்கியரின் எண்ணம் அப்பொழுதுதான் செந்தூரனுக்கு புரிந்தது. எனவே அவன் மிகவும் அவமானம் அடைந்து அந்த இடத்திலிருந்து அமைதியாய் சென்றுவிட நேராக இளவரசி நந்தினியின் அறையை நோக்கித்தான் சென்றான். அங்கு சென்று இருந்த கயாவோ ஜன்னலுக்கு அருகே நின்று வெளியே தெரிந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்க திடீரென்று ஏற்பட்ட சத்தத்தினால் பின்னால் திரும்பி பார்த்தாள். அங்கு செந்தூரன் தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க உணர்ச்சியற்ற குரலில் கூறினாள், உங்களை ஆச்சாரிய சாணக்கியர் தான் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இருப்பினும் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்ல இதை கேட்டு செந்தூரனின் குற்ற உணர்வு மேலும் அதிகமானது. இல்லை, நான் ஆச்சாரியர் கூறி இங்கே வரவில்லை. நான் உன்னை அவமானப்படுத்துவது போல் பேசியது தவறு என்று எனக்கே புரிந்துவிட்டது என்று சொல்ல அதற்கு கயா உடனடியாய் கூறினாள், நீங்கள் அவ்வாறு கூறிய பொழுது எனக்கும் மிகுந்த கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்களே உங்களுடைய தவறை உணர்ந்து விட்டதால் எனக்கு அதுவே போதும், மன்னிப்பு அவசியம் கிடையாது என்று சொல்லிவிட கயாவின் மேன்மையான எண்ணங்களை கண்டு செந்தூரன் குன்றி போய்விட்டான். கயா தொடர்ந்து, எங்கள் நாட்டில் செய்யப்படும் ஆயுதங்களின் ரகசியத்தை பற்றி நான் கூறியதற்கு காரணம் நான் அவர்களுக்கு துரோகம் செய்கிறேன் என்பது கிடையாது. மாறாக என்னுடைய நாட்டை நான் எந்த அளவிற்கு நேசிக்கிறேனோ அதே அளவிற்கு நான் உங்களது நாட்டையும் நேசிக்கின்றேன். மேலும் எனக்கு போரில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் மாமன்னர் அலெக்சாண்டருக்கும் மன்னர் சந்திரகுப்தனுக்கும் இடையே ஒரு போர் உருவாகும் பொழுது இருவரும் சரிசமமான நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்ல இதை கேட்டு செந்தூரனுக்கு ஆச்சரியமானது. அவன் கயாவை நோக்கி, ஒருவேளை உன்னுடைய எஜமானரான தளபதி செலூக்கஸிற்கும் சந்திரகுப்தனுக்கும் இடையே ஒரு போர் ஏற்பட்டால் அதில் யார் வெற்றி அடைவார்கள் என்று எண்ணுகிறாய் என்று கேட்க அதற்கு கயா ஒரு புன்னகையோடு கூறினாள், மன்னர் சந்திரகுப்தன் வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் நான் எண்ணுகிறேன் என்று சொல்ல இதை கேட்டு செந்தூரன் மேலும் வியப்படைந்தான். ஆனால் எதற்காக நீ சந்திரகுப்தன் வெற்றி அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்று கேட்க அதற்கு கயா சிறிது தயக்கமாய், ஏனென்றால் நான் உங்களுடைய மன்னரான சந்திரகுப்தனை காதலிக்க துவங்கிவிட்டேன் என்று சொல்ல செந்தூரன் அதை கேட்டு அதிர்ந்து போய்விட்டான். சிறிது நிமிடங்கள் அமைதியாக இருந்தாலும் யோசனையாக வினவினான், நீ என்னிடம் இதை ஒப்புக்கொண்டது போல் சந்திரகுப்தனின் முன்னாலும் இதை ஒப்புக்கொள்வாயா என்று கேட்க அதற்கு கயா வியப்பாக கேட்டாள், நிச்சயமாக நான் உங்களிடம் கூறியது போலவே அவரிடமும் நான் அவரை காதலிப்பதாக ஒப்புக்கொள்வேன். ஆனால் நீங்கள் எதற்காக இவ்வாறு கேட்கிறீர்கள்? ஒருவேளை ஒரு சாதாரண பணிப்பெண்ணான நான் மன்னரின் மீது காதல் வயப்படுவது தவறான விஷயம் என்று நினைக்கிறீர்களா? ஏன் நான் ஒரு மன்னர் மீது காதல் கொள்ளக்கூடாதா என்று கேட்க அதை செந்தூரன் உடனடியாக மறுத்துவிட்டான். இல்லை, நீ எண்ணுவது தவறு. நான் அவ்வாறு நினைக்கவில்லை. உனக்கு இது தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது சந்திரகுப்தன் இளவரசி நந்தினியை மட்டும்தான் காதலிக்கின்றான். அவர்கள் இருவரும் நிறைய வருடங்களாக காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளவரசி நந்தினியை தவிர்த்து சந்திரகுப்தனால் வேறு எந்த பெண்ணையும் தன் மனதால் கூட நினைத்து பார்க்க முடியாது. எனவே இது போன்ற சூழ்நிலையில் உன்னுடைய காதல் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்ல இதை கேட்டு கயா சிரிக்கத் தொடங்கிவிட்டாள். அதை செந்தூரன் புரியாமல் பார்த்து, எதற்காக சிரிக்கின்றாய்? நான் கூறுவது உண்மைதான் என்று சொல்ல கயா சந்தேகமாக கூறினாள், எனது காதலின் அர்த்தத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். மேலும் இந்த உலகத்தில் காதலுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க கயாவின் இந்த புதிரான பேச்சை கேட்டு செந்தூரன் சிறிது குழப்பமடைந்தான். ஆனால் கயா உறுதியான குரலில், நான் மன்னர் சந்திரகுப்தனின் மீது காதல் கொண்டது உண்மைதான். ஆனால் அதற்காக அவரும் என்னை காதலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் நாம் ஒருவரை கட்டாயப்படுத்தி நம் மீது காதல் வர வைக்க முடியாது. இந்த உலகில் யார் வேண்டுமானாலும் யாரையும் வேண்டுமானாலும் காதலித்துக் கொள்ளலாம். இளவரசி நந்தினியை மன்னர் சந்திரகுப்தன் காதலிப்பது அவருடைய விருப்பம் என்பதனால் நான் அவரை காதலிக்க கூடாது என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லையே. மேலும் என்னுடைய காதலினால் தான் மன்னர் சந்திரகுப்தன் இந்த போரில் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அதனால் தான் என்னால் முடிந்தவரை அவருக்கு உதவி செய்யவும் எண்ணுகிறேன் என்று கூற செந்தூரன் கயாவின் எண்ணங்களை கேட்டு பேச்சே வராமல் உறைந்து போய் நின்று விட்டான். அவன் கயாவின் மீது கொண்டிருந்த விருப்பு அனைத்தும் சுக்கு நூறாக உடைந்து போயிருக்க மாறாக அவள் மீது பரிதாப உணர்வுதான் அவனுக்கு தோன்றியது. கயா, உன்னுடைய வார்த்தைகளை கேட்டால் உலகின் மீது எந்த ஒரு ஆசையும் இல்லாத முனிவர்களின் தூய்மையான எண்ணத்தை போல் இருக்கிறது என்று கூற இதை கேட்டு கயா புன்னகித்தாள்.
இங்கு அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆச்சாரிய சாணக்கியர் ராஜசபையை முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று கொண்டிருந்தார். அவரோடு வியாபாரி மோகனதாசனும் இருக்க திடீரென்று ஒரு வீரன் வேகமாக அவரை நோக்கி வந்தான். அவனோடு இன்னொரு மனிதனும் இருக்க ஆச்சாரிய சாணக்கியர் அவர்கள் இருவரையும் ஆச்சரியமாக பார்த்தார். வீரனோடு வந்த அந்த மனிதன் ஆச்சாரிய சாணக்கியரை வணங்கி, ஆச்சாரியரே, நான் மன்னர் போரஸின் ஒற்றன். நான் நேரடியாக சிந்து நாட்டிலிருந்து தான் வருகிறேன். உங்களுக்காக மிக முக்கியமான 2 தகவல்களையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூற, இதை கேட்டு ஆச்சாரிய சாணக்கியரின் முகபாவனை முற்றிலுமாக மாறியது. ஆனால் அந்த ஒற்றன் தொடர்ந்து, ஆச்சாரியரே, இப்பொழுது காந்தார நாட்டிலிருந்து நிறைய முனிவர்களும் வியாபாரிகளும் மகத நாட்டை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் மன்னர் ஹம்பியின் வீரர்கள் தான். ஏனென்றால் அவர்களிடம் நிறைய யானைகளும் குதிரைகளும் இருக்கின்றன. மேலும் அவர்கள் மகாநதியை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூற, இதை கேட்ட பின்னால் ஆச்சாரிய சாணக்கியரின் முகத்தில் கவலைக்கான அறிகுறிகள் உருவாகின. ஆனால் வியாபாரி மோகனதாசன் பதட்டமாய், இன்னொரு தகவல் என்ன என்று கேட்டார். இன்னொரு தகவல் என்னவென்றால், இப்பொழுது தளபதி செலூக்கஸின் மிகப்பெரிய படையினர் இந்துகுச மலையிலிருந்து காந்தார நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்டு எங்களுடைய மன்னர் சிந்து நாட்டின் எல்லையில் மிகப்பெரிய யானை படையோடு அவர்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். இது 2 நாட்களுக்கு முன்னால் கிடைத்த தகவல். நிச்சயமாக இப்பொழுது அவர்களுக்கிடையே போர் நடந்து கொண்டிருக்கும் என்று கூற, அதை அவன் முடிக்கும் முன்பே அங்கு மற்றொரு குரல் கேட்டது. போர் நடக்கவில்லை, மாறாக முடிந்து விட்டது என்று சொல்ல, ஆச்சாரிய சாணக்கியர் அந்த குரலை கேட்டு ஆச்சரியமாக திரும்பி பார்க்க நன்மாறன் தான் அங்கே வந்திருந்தான். அவன் ஆச்சாரிய சாணக்கியரை வணங்கி, ஆச்சாரியரே, என்னுடைய ஒற்றர்களின் தகவல் படி மன்னர் போரஸின் மிகப்பெரிய படையினர் தளபதி செலூக்கஸின் படையை முற்றிலுமாக அழித்து விட்டார்கள். ஆனால் தளபதி செலூக்கஸின் படையிலிருந்து நிறைய வீரர்கள் தப்பித்துச் சென்று விட்டதாக ஒரு சந்தேகமும் உருவாகி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரை அவர்கள் எங்கே சென்றார்கள் என்ற தகவல் தெரியவில்லை. கூடிய சீக்கிரத்தில் அந்த தகவலுடன் நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன் என்று கூற, ஆச்சாரிய சாணக்கியர் அதை கேட்டு ஆழ்ந்த யோசனைக்கு சென்று விட்டார். அவர் சட்டென்று தன் அருகே இருந்த வியாபாரி மோகனதாசனை பார்த்து கூறினார், நிச்சயமாக அந்த வீரர்கள் எல்லாம் மகாநதியை கைப்பற்றுவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மகாநதி இருக்கும் அந்த இடம் முற்றிலுமாக மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி. எனவே மகாநதியின் நீரோட்டத்தை அவர்கள் தடுத்துவிட்டால் நிச்சயமாக நமது நாட்டிற்குள் உள்நாட்டு பிரச்சனைகள் உருவாகும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். மேலும் இது ஆமாத்தியரின் திட்டமாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவரை தவிர்த்து இதை யாராலும் உருவாக்கி இருக்க முடியாது என்று கூறியவர் உடனடியாக நன்மாறனை பார்த்து தெரிவித்தார். நன்மாரா, நீ இந்த விஷயத்தை உடனடியாக சென்று பிளக்கர்களிடம் கூறிவிடு. அவர்கள் தங்களுடைய பழங்குடியின படைகளோடு இணைந்து மகாநதியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் மன்னர் ஹம்பியின் வீரர்களை எதிர்கொள்ளட்டும் என்று சொல்ல, இதை கேட்டு நன்மாறன் ஆச்சரியமடைந்து விட்டான். ஆனால் ஆச்சாரியரே, பிளக்கர்களை மற்ற படைகளோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைந்த அளவில்தான் இருக்கிறார்கள். அவர்களால் எப்படி மன்னர் ஹம்பியின் வீரர்களை எதிர்கொள்ள முடியும் என்று கேட்க, அதற்கு ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு பெருமூச்சோடு கூறினார், இப்பொழுது அதை விட்டால் நம்மிடம் வேறு வழி கிடையாது நன்மாரா. மேலும் நம்மிடமும் சிறிய அளவில்தான் படை வீரர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது சந்திரகுப்தனும் மன்னர் உக்கிரசேனரும் இங்கே இல்லாததால் பிளக்கர்களால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பை தர முடியும். இந்த நேரத்தில் நாம் மகத வீரர்களை பயன்படுத்திக் கொண்டால் பின்பு நமக்கு வரப்போகும் பிரச்சனைகளிலிருந்து யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது என்று கூற, நன்மாறனுக்கும் அது சரியாகத்தான் தோன்றியது. எனவே அவன் உடனடியாக ஆச்சாரிய சாணக்கியரின் ஆணையை ஏற்றுக்கொண்டு பிளக்கர்கள் வாழும் இடத்தை நோக்கி செல்லத் தொடங்கினான். இன்னொரு புறம் திரவியனின் கப்பலில் மாட்டிக்கொண்டிருந்த நந்தினி பராந்தக தீவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் கப்பலில் அந்த மகாதேவனை வேண்டியபடி இருந்தாள். சந்திரகுப்தன் விரைவாக வந்து தன்னை காப்பாற்றிவிட வேண்டும் என்றவள் ஒவ்வொரு நொடியும் நினைத்துக் கொண்டிருக்க, அவளது கண்கள் சுற்றி இருந்த கடல் பகுதியில் ஏதேனும் கப்பல் வருகிறதா என்று தேடிக்கொண்டிருந்தது. ஆனால் கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் எந்த ஒரு கப்பலும் அங்கே வருவதாக தெரியவில்லை. அவளுக்கு அருகே இருந்த தன்மையாவின் பணிப்பெண்களும் கூட விடுதலைக்காகத்தான் மிகுந்த கவலையோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று அவர்களுக்கு பின்னால் சத்தம் கேட்க நந்தினி அவசரமாக திரும்பி பார்த்தாள். அங்கே மதுவின் மயக்கத்தில் திரவியன் தான் உதட்டில் ஒரு வன்மமான புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து நந்தினி முகத்தை திருப்பிக் கொள்ள திரவியன் சிறிது கர்மமாக கூறினான், நந்தினி, இன்னும் சிறிது காலத்தில் இந்த கப்பல் பராந்தக தீவை சென்று அடைந்துவிடும். ஆனால் இப்பொழுது வரை உன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இங்கே வரவில்லையே. ஒருவேளை உன்னுடைய காதலன் சந்திரகுப்தனுக்கு என்னை எதிர்க்கக்கூடிய தைரியம் இல்லையா? இல்லை, மற்ற மன்னர்களைப் போலவே தன் காதலியை அவன் மறந்து விட்டானா
என்று கேட்க, இதை கேட்டு நந்தினியின் முகம் அருவருப்பாக மாறியது. ஆனால் திரவியன் விடாது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நந்தினி? எவ்வளவு பெரிய இளவரசியாக இருந்தாலும் அவர்களை கொள்ளையர்கள் கடத்திச் சென்று விட்டால் யாரும் தேடி வரமாட்டார்கள். ஏனென்றால் அதன் பின்பு அவர்களுக்கென்று எந்த ஒரு மதிப்பும் இல்லாது போய்விடும் என்று சொல்ல, இதை கேட்டு நந்தினியின் முகம் அவமானத்தால் சிவந்து போனது. ஆனால் திரவியன் தொடர்ந்து, உனக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறேன் நந்தினி. அன்று தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு எதிராயிருந்த கொள்ளையர்களிடமிருந்து நீ என்னை காப்பாற்றியிருக்கிறாய். எனவே அதற்கு கைமாறாய் நான் உன்னை இனிமேலும் என்னுடைய கைதியாக வைத்திருக்கப் போவது கிடையாது. இனி நீயும் உன்னுடைய பணிப்பெண்களும் உங்கள் விருப்பம் போல் என்ன வேண்டுமானாலும் இந்த கப்பலில் செய்து கொள்ளலாம் என்று கூற, இதை கேட்டு நந்தினி குழப்பமாக திரவியனை பார்த்தாள். மேலும் என்னுடைய இன்னொரு முடிவையும் கேட்டுவிடு நந்தினி. இனி உன்னை நான் யாருக்கும் விற்பனை செய்ய போவது கிடையாது. மாறாக என்னுடைய விலை உயர்ந்த பதக்கமாக உன்னை இறுதி வரை என்னுடனே வைத்துக் கொள்ளப் போகிறேன். இனி ஒவ்வொரு இரவும் நீ என்னோடு மதுவை அருந்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று கூற, நந்தினி அதை கேட்டு ஆத்திரமாக கத்தத் தொடங்கிவிட்டாள். உன்னுடைய இந்த எண்ணம் ஒரு நாளும் நிறைவேறாது என்றவள் சொல்ல, திரவியன் நந்தினியின் கைகளை பிடித்து இழுத்தான். ஏன் நிறைவேறாது? நான் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடைபெறும். மேலும் என்னால் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது என்பது உனக்கு நன்றாக தெரியும். பின்பு எதற்காக என்னுடைய இந்த ஆசைக்கு இணங்க மறுக்கிறாய் என்று கேட்க, நந்தினி கோபமாக தன் கைகளை உருவினாள். நந்தினியை திரவியன் கொடுமைப்படுத்துவதை பார்த்த தன்மையாவின் பணிப்பெண்களும் அவனை நந்தினியிடமிருந்து பிரிக்க முற்பட, திரவியனுக்கு இதை கண்டு எரிச்சலானது. மேலும் அந்த பணிப்பெண்கள் கோபமாய், இனிமேல் நீ எங்களை கொன்றாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இளவரசி நந்தினி உன்னோடு சேர்ந்து மதுவை அருந்த மாட்டார் என்றவர்கள் கத்த, திரவியனோ தன்னுடைய முடிவை உடனடியாக மாற்றிவிட்டான். அவன் தன்னுடைய கொள்ளையர்களை பார்த்து, சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறேன். இனிமேல் நீங்கள் யாரும் தயங்க வேண்டாம். நந்தினியோடு இருக்கும் இந்த பணிப்பெண்களை நீங்கள் உங்களுக்குள் பிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். இனி நான் உங்களை எதுவும் கூறப்போவது கிடையாது என்று சொல்ல, இதை கேட்டு பணிப்பெண்கள் அனைவரும் அதிர்ந்து போக, கொள்ளையர்களோ உற்சாகத்தில் கத்தத் தொடங்கினார்கள். இத்தனை நாட்களும் திரவியன் தங்களை ஏதாவது கூறிவிடுவான் என்ற ஒரே பயத்தில்தான் நந்தினியோடு இருந்த தன்மையாவின் பணிப்பெண்களை நெருங்காமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திரவியனை அனுமதித்துவிட அவர்கள் வலுக்கட்டாயமாக அந்த பணிப்பெண்களின் கைப்பிடித்து முறை தவறி நடந்து கொள்ளத் தொடங்கினார்கள். இதை கண்டு கொதித்து போன நந்தினி, திரவியா, நீ நிச்சயமாக இறக்கத்தான் போகிறாய். உனக்கு நான் சாபமிடுகிறேன். உன்னை சந்திரகுப்தனிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. நீ செய்யும் பாவத்தின் பலனை கூடிய சீக்கிரமே அனுபவிக்கப் போகிறாய் என்று கத்திக் கொண்டிருக்க, நந்தினியின் குரல் அங்கு யாருக்குமே கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த கொள்ளையர்கள் எல்லாம் பணிப்பெண்களை உற்சாகமாக தங்களுக்குள் இழுத்து கத்திக் கொண்டிருக்க, நந்தினியோ நடப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அழவே தொடங்கிவிட்டாள். இதை கவனிக்காத திரவியன் நந்தினியை பிடித்து இழுத்தபடி தன்னுடைய அறைக்கு அழைத்துச் செல்ல, நந்தினிக்கு வேறு வழியில்லாமல் போனது. அவள் கண்களை இறுக்க மூடியபடி மகாதேவனை தன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டு திரவியனின் அறைக்குள் நுழைய போன சமயம் திடீரென்று பின்னால் இருந்த ஒரு கொள்ளையன் சத்தமாக கத்தினான். சகோதரா, ஒரு நிமிடம் நில். கொஞ்சம் இங்கே வந்து பார். தூரத்தில் ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது என்று கூற, திரவியன் இதை கேட்டு அவசரமாக நின்று விட்டான். இதை கேட்ட பின்பு நந்தினிக்கும் பெரும் நிம்மதியாக இருக்க, அவள் அவசரமாக கண்களை திறந்து சுற்றியும் கவனித்தாள். ஆனால் அவளுடைய கண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்க, கப்பலின் மேல் புறத்தில் இருந்த கொள்ளையன் தான் கத்திக் கொண்டிருந்தான். தூரத்தில் நம்மை நோக்கி ஒரு கப்பல் வந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது என்றவன் மீண்டும் கூற, திரவியன் எரிச்சலாக கேட்டான். எங்கே வருகிறது? எனக்கு எதுவும் தெரியவில்லையே என்றவன் கேட்க, அந்த கொள்ளையர்கள் அவசரமாக அவனை மேலே அழைத்தார்கள். சகோதரா, நீ இங்கே வந்து பார். நிச்சயமாக ஒரு பெரிய கப்பல் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல, திரவியன் உடனடியாக நந்தினியை விட்டுவிட்டு கப்பலின் முனைப்பகுதிக்கு சென்று நன்றாக கவனித்து பார்க்க தொடங்க, நிஜமாகவே ஒரு பெரிய கப்பல் அலைகளில் தத்தளித்தபடி வந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. திரவியனோடு சேர்ந்து மற்ற கொள்ளையர்களும் அதை கவனிக்க தொடங்க, திரவியனின் புருவங்கள் சுருங்கின. ஆனால் அதை கண்டுகொள்ளாத ஒரு கொள்ளையன், அந்த கப்பல் நம்மை நெருங்கி வந்தால் அதில் இருக்கும் பொருட்களை எல்லாம் நாம் கொள்ளையடித்து விடலாம். மேலும் அந்த பொருட்களோடு பெண்களும் இருந்தால் அவர்களையும் நாம் சிறைப்பிடித்து விடலாம் என்று கூற, இதை கேட்டுவிட்டு மற்ற கொள்ளையர்கள் பயங்கரமாக சிரிக்கத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் திரவியன் அதை கண்டுகொள்ளாது உடனடியாக கப்பலின் மேல் தளத்தை நோக்கி கயிறில் ஏறிச் செல்லத் தொடங்கினான். அவனது முகத்தில் தெரிந்த கோபத்தை பார்த்து கொள்ளையர்கள் அனைவரும் பேசுவதை நிறுத்திவிட, அவன் மிகவும் உயரமான இடத்திற்கு சென்று தூரத்தில் வரும் கப்பலை உன்னிப்பாக கவனித்து பார்த்தான். அதை பார்ப்பதற்கு சாதாரண வியாபாரியின் கப்பலை போல் தெரியவில்லை. மாறாக போர் கப்பலை போல் இருக்க,
மேலும் அதில் ஒரு பெரிய கொடியும் பறந்து கொண்டிருந்தது. கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையால் அந்த கொடி அங்கும் இங்கும் படபடத்துக் கொண்டிருக்க அதற்குள் நிறைய வீரர்களும் நின்று கொண்டிருப்பது திரவியனுக்கு தெளிவாக தெரிந்தது. எனவே அவன் அவசரமாக கீழே இறங்கி தன்னுடைய கூட்டாளிகளை நோக்கி கூறினான், அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் நினைப்பது போல் அது ஒரு வியாபாரியின் கப்பல் கிடையாது. அது ஒரு போர்க்கப்பல். அதற்குள் நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கூற, இதை கேட்டுவிட்டு திரவியனின் கொள்ளையர்கள் எல்லாம் சிறிது பயந்து போய்விட்டார்கள். ஒரு கொள்ளையன் பதட்டமாய், ஒருவேளை வந்து கொண்டிருப்பது தளபதி செலூக்கஸின் படையோ என்று கேட்க திரவியன் மறுத்தான். இல்லை, கப்பலில் பறந்து கொண்டிருக்கும் கொடியை பார்த்தால் கிரேக்க நாட்டு கொடியை போல் தெரியவில்லை. இது வேறு ஏதோ ஒரு நாடு என்று கூறியவன் திடீரென்று அருகே இருந்த நந்தினியை பார்க்க அவள் முகத்தில் சிறிது நம்பிக்கை வந்திருந்தது. அவள் தன் மனதிற்குள் மகாதேவனுக்கு நன்றி கூறிக் கொண்டிருக்க அவளைப் போலவே மற்ற பணிப்பெண்களும் மிகுந்த நம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் நூல் இடைவெளியில் அந்த கொள்ளையர்களிடமிருந்து தப்பித்திருக்க திரவியன் நந்தினியை நோக்கி வந்து கூறினான், ஒருவேளை நீ கூறியது கடவுளுக்கு கேட்டுவிட்டதோ என்னவோ, அதனால் தான் உனது காதலன் சந்திரகுப்தன் அந்த கப்பலில் வந்து கொண்டிருக்கிறான் போல. ஆனால் உன்னுடைய சாபம் ஒரு நாளும் நிறைவேறாது. இந்த திரவியனை எந்த ஒரு மன்னனாலும் கொல்ல முடியாது என்று கூறியவன் தன்னுடைய கொள்ளையர்களை பார்த்து உரத்த குரலில் கூறினான், அனைவரும் தயாராகுங்கள். நாம் கூடிய சீக்கிரமே இங்கிருந்து பராந்தக தீவை நோக்கி செல்ல வேண்டும். கப்பலை எவ்வளவு வேகமாக இயக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக இயக்கி இங்கிருந்து செல்லத் தொடங்குங்கள் என்று கூற பாதி கொள்ளையர்கள் கப்பலை பார்த்துக் கொள்ளும் பொறுப்புக்கு வந்துவிட மீதி கொள்ளையர்களோ தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தயாராக தொடங்கினார்கள். அவர்கள் அனைவரும் கப்பலின் வெவ்வேறு பகுதிக்கு சென்றுவிட திரவியன் தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு ஒரு சண்டையை எதிர்பார்க்க தொடங்க நந்தினி தனக்கு அருகே இருந்த பணிப்பெண்களை பார்த்து நிதானமாக கூறினாள், நாம் ஏற்கனவே நிறைய கொடுமைகளை அனுபவித்து விட்டோம். ஆனால் நமக்கு விடுதலை கிடைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நாம் இன்னும் சிறிது நேரம் காத்திருந்தால் போதும் என்றவள் கூறியபடி எதிரே இருந்த கப்பலை பார்க்க அதுவோ மிகுந்த வேகமாய் திரவியனின் கப்பலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இன்னொரு புறம் சந்திரகுப்தனின் படைகள் மகத நாட்டிலிருந்து வேகமாக சென்று கொண்டிருக்க அவர்கள் ஆச்சாரிய சாணக்கியரின் திட்டப்படியே அனைத்தையும் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். இதனால் செல்லும் வழியில் இருந்த 2-3 நாடுகளை அவர்கள் கைப்பற்றியிருக்க சந்திரகுப்தனின் மிகப்பெரிய படையை பார்த்துவிட்டு நிறைய நாடுகள் தானாகவே முன்வந்து சரணடைந்து விட்டார்கள். இருப்பினும் 2 நாடுகள் சந்திரகுப்தனோடு ஒத்துழைக்க மறுக்காததால் ஒரு சிறு போர் உருவாக சந்திரகுப்தன் அவர்களையெல்லாம் மிகவும் எளிமையாக வீழ்த்தி அந்த நாடுகளையும் தங்களோடு இணைத்து விட்டான். மேலும் போரில் தோற்றுப்போன மன்னர்கள் சந்திரகுப்தனோடு தன்னுடைய படைகளையும் இணைத்துவிட மேலும் முன்னேறி செல்ல செல்ல அவனுடைய படையின் பலம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. ஆச்சாரிய சாணக்கியரின் திட்டப்படியே அனைத்தும் நடைபெறுவதால் மன்னர் உக்கிரசேனர் மகிழ்ச்சியாக கூறினார், நாம் ஏற்கனவே பாதி வழியை வெற்றிகரமாக கடந்து விட்டோம் சந்திரகுப்தா. இன்னும் சிறிது தூரம்தான். இதையும் கடந்து விட்டால் நம்முடைய அனைத்து திட்டங்களும் முடிவடைந்துவிடும் என்று கூற சந்திரகுப்தன் பொறுமையின்றி கேட்டான், நாம் எதற்காக தாமதம் செய்ய வேண்டும் மன்னா? நாம் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை தொடரலாம் என்று கூற அதற்கு மன்னர் உக்கிரசேனர் புன்னகையோடு கூறினார், போரில் நாம் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டுமோ அதே அளவிற்கு நிதானமாகவும் இருக்க வேண்டும் சந்திரகுப்தா. நாம் காலையிலிருந்து 2 போர்களை செய்திருக்கிறோம். அதிலெல்லாம் வெற்றி பெற்றாலும் இப்பொழுது நமக்கு ஓய்வு என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்று கூற சந்திரகுப்தன் அதை ஏற்றுக்கொள்ளாது மறுத்தான். ஆனால் எனக்கு ஓய்வெடுப்பதில் உடன்பாடு கிடையாது மன்னா. நான் உடனடியாக அனைத்து நாடுகளையும் நம்மோடு இணைக்க வேண்டும். ஆச்சாரிய சாணக்கியரின் திட்டத்தில் முழுமையாக வெற்றி அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது முடிந்தவரை சீக்கிரமாகவும் முடிய வேண்டும் என்று கூற மன்னர் உக்கிரசேனரால் சந்திரகுப்தனின் மனதில் இருந்த எண்ணத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் சந்திரகுப்தனை நோக்கி சிறிது கடுமையான குரலில், என்னை மன்னித்து விடு சந்திரகுப்தா. இது நீ மட்டும் தனியாக செய்து கொண்டிருக்கும் போர் பயணம் கிடையாது. உன்னை நம்பி ஒரு மிகப்பெரிய படையினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கும் ஒவ்வொரு வீரனுக்கும் நீதான் பொறுப்பு. எனவே உன்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் நீ அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டாமல் இருக்கக்கூடாது என்று கூறிவிட சந்திரகுப்தன் இதை கேட்டு கோபம் அடைந்தான். நீங்கள் என்ன நினைத்து இவ்வாறு கூறுகிறீர்கள் மன்னா? எனக்கு இந்த பயணத்தில் அக்கறை இல்லை என்று எண்ணுகிறீர்களா? நான் பொறுப்பில்லாமல் இருந்தால் பின்பு என்னை நம்பி எதற்காக எவ்வளவு பெரிய படையை ஆச்சாரிய சாணக்கியர் அனுப்பி வைத்திருக்க போகிறார் என்று கேட்க அதை மன்னர் உக்கிரசேனர் உடனடியாக மறுத்தார். நீ தவறாக புரிந்து கொள்கிறாய் சந்திரகுப்தா. நான் உன்னுடைய திறமையை பற்றி பேச கிடையாது. மாறாக உன்னுடைய அவசரத்தை தான் சுட்டி காட்டுகிறேன். நீ நிதானமாக இருக்கவில்லை என்றால் உன்னுடைய மொத்த படையினரும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் என்று கூற சந்திரகுப்தனின் கோபம் மேலும் அதிகமானது. எனவே அவன் சத்தமான குரலில், ஓ அப்படியா? அப்படியென்றால் என்னுடைய நிதானமின்மைக்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்க மன்னர் உக்கிரசேனர் தெளிவாக கூறினார், இளவரசி நந்தினிதான்.
என்று சொல்ல சந்திரகுப்தன் அதை கேட்டு அதிர்ந்து போனான். ஆனால் மன்னர் உக்கிரசேனரோ தொடர்ந்து, எப்பொழுது செந்தூரன் உன்னிடம் வந்து இளவரசி நந்தினியை பற்றி கூறினானோ அப்பொழுதிலிருந்தே நீ நிதானம் இல்லாமல் பதட்டமாகத்தான் இருக்கிறாய் சந்திரகுப்தா. ஆனால் நீ ஒரு விஷயத்தை மறந்து விடாதே. உன்னுடைய கோபத்தால் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு எதிரியையும் கொல்ல முடியாது. மேலும் அவர்களை கொல்ல வேண்டும் என்பது ஆச்சாரிய சாணக்கியரின் எண்ணமும் கிடையாது. அவர்களை மனமாறச் செய்து நம்முடைய படையில் இணைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அவ்வாறு செய்தால் மட்டும்தான் வரப்போகும் மாமன்னர் அலெக்சாண்டரை எதிர்ப்பதற்கு ஏதுவாக நம்முடைய படைபலம் அதிகமாக இருக்கும் என்று கூறியவர் சந்திரகுப்தன் பதில் பேசாதிருப்பதால் மனதில் தோன்றிய எண்ணத்தையும் கூறிவிட்டார். இளவரசி நந்தினியை பற்றியும் வருந்தாதே சந்திரகுப்தா. அமைச்சர் சம்புநாதர் நீ நினைப்பதை விட மிகவும் திறமை வாய்ந்த ஒரு வீரர். அவர் இதற்கு முன்பு எத்தனையோ எதிரிகளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கியிருக்கிறார். எனவே அவருக்கு முன்பு திரவியன் எல்லாம் ஒரு சாதாரண கொள்ளைக்காரன். நிச்சயமாக நீ இந்த பயணத்தை முடித்து மகத நாட்டிற்கு திரும்பும் பொழுது அங்கு உன்னை வரவேற்பதற்காக இளவரசி நந்தினி காத்துக் கொண்டிருப்பார். எனவே நீ அவரை பற்றி யோசிக்காமல் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனத்தை கொள். இப்பொழுது உனக்கு சோர்வாக இல்லை என்றாலும் நம்முடைய வீரர்களும் குதிரைகளும் சோர்வாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக ஓய்வு தேவை என்று கூறியவர் சந்திரகுப்தனின் கோபம் குறைவதை கண்டுகொண்டார். எனவே தொடர்ந்து சிறிது உறுதியான குரலில், ஆனாலும் நாம் ஒரு விஷயத்தை பற்றி முன்பே முடிவு செய்ய வேண்டும் சந்திரகுப்தா. இப்பொழுது மன்னர் புஷ்பநாதன் நம்மோடு இணைய மறுப்பதால் அவர்தான் நமக்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிரி. அவரது நாடும் மகத நாட்டுக்கு இணையான மிகப்பெரிய நாடு என்பதால் அவரை எதிர்கொள்ளப் போவது அவ்வளவு எளிது கிடையாது. அத்தகைய பெரிய படையை சமாளிக்க வேண்டும் என்றால் நமக்கு நிச்சயமாக நிறைய ஓய்வு தேவை என்று கூற மன்னர் உக்கிரசேனரின் வார்த்தைகள் சந்திரகுப்தனுக்குள் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தன. அப்பொழுதுதான் அவனுக்கு தனக்கு முன்னால் இருக்கும் பிரச்சனை புரிய சட்டென்று நந்தினியை பற்றி நினைப்பதை நிறுத்திவிட்டான். மேலும் அவன் சமாதான குரலில், சரி மன்னா, இப்பொழுது மன்னர் புஷ்பநாதனுக்கு நம்மிடம் சரணடையும்படி தகவல் அனுப்பி வையுங்கள். அதற்கு அவர் பதில் தகவல் அனுப்பும் வரை நாம் இங்கேயே முகாமிட்டிருக்கலாம் என்று கூற சந்திரகுப்தனின் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டு மன்னர் உக்கிரசேனர் உடனடியாக ஒரு ஒற்றனை மன்னர் புஷ்பநாதனின் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். இன்னொரு புறம் மன்னர் போரஸின் படைகள் தளபதி செலூக்கஸின் படையை மொத்தமாக அழித்து விட்டதாக ஒரு செய்தி காந்தார நாடு முழுவதும் பரவிக்கொண்டிருக்க இது எப்படியோ தளபதி செலூக்கஸின் செவிகளுக்கும் வந்து சேர்ந்தது. அப்பொழுது அவரோடு இருந்த மன்னர் ஹம்பியாலும் ஆமாத்தியராலும் என்ன நடந்தது என்பதை மொத்தமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமாத்தியர் மன்னர் ஹம்பியை நோக்கி, நான் உங்களிடம் என்ன கூறினேன் மன்னா? தளபதி செலூக்கஸின் படைகள் காந்தார நாட்டின் எல்லைக்குள் வராது நேரடியாக மகத நாட்டிற்குள் செல்ல வேண்டும் என்றுதானே கூறினேன். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று எவ்வாறு இது நடைபெற்றது? மேலும் அவர்கள் எவ்வாறு மன்னர் போரஸின் படையினரை எதிர்கொண்டார்கள்? இதில் என்ன தவறு நடந்தது என்று கேட்க மன்னர் ஹம்பி பதட்டமாக திட்டினார். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஆமாத்தியரே? எனக்கே இது எவ்வாறு நடைபெற்றது என்று புரியவில்லை. ஒருவேளை என்னுடைய ஒற்றன் தளபதி செலூக்கஸ் அனுப்பிய தகவலை அவருடைய படையிடம் சேர்ப்பிக்கவில்லையோ என்னவோ? அதனால்தான் அவர்கள் நேரடியாக மகத நாட்டிற்கு செல்லாமல் காந்தார நாடு மற்றும் சிந்து நாட்டின் எல்லைக்கு வந்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்திக் கொண்டுதான் அந்த போரஸும் அவர்களை தாக்கி இருக்கிறான் என்று சொல்ல அதை கேட்டு பக்கத்தில் இருந்த ஒற்றன் பதட்டமாக மறுத்தான். ஐயோ இல்லை மன்னா, நீங்கள் கூறிய வேலையை நான் சரியாக முடித்து விட்டேன். நானே நேரடியாக சென்று தளபதி டிமிட்ராஸிடம் உங்கள் ஆணையை சேர்ப்பித்து விட்டேன் என்று சொல்ல தளபதி செலூக்கஸ் யோசித்தான். நீ கூறுவது உண்மை என்றால் பின்பு எவ்வாறு இது நடந்தது? இதுவரை டிமிட்ராஸ் என்னுடைய ஆணைகளை மீறியதே கிடையாதே என்று கேட்டவர் உடனடியாக அந்த ஒற்றனை பார்த்து கேட்டான். போர்க்களத்தில் நீ எத்தனை கிரேக்க வீரர்களின் உடல்களை பார்த்தாய்? மேலும் அங்கு டிமிட்ராஸின் உடலும் இருந்ததா என்று கேட்க ஒற்றன் அவசரமாக மறுத்தான். இல்லை தளபதியாரே, தளபதி டிமிட்ராஸின் உடல் அங்கு இல்லை. மேலும் அங்கு நிறைய கிரேக்க வீரர்களின் உடலும் இருக்கவில்லை. சாதாரணமாக 100 அல்லது 200 வீரர்களின் பிணங்கள் தான் கிடந்தன என்று சொல்ல இதை கேட்டு செலூக்கஸ் அவசரமாக யோசிக்க தொடங்கினான். அவருக்கு என்னவோ ஒரு விஷயம் புரிந்து போக திடீரென்று அந்த இடமே அதிர்வது போல் சிரிக்க ஆரம்பித்தான். அவனது எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாத மன்னர் ஹம்பியும் ஆமாத்தியரும் அவனை வியப்பாய் பார்த்து, எதற்காக இவர் இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல் சிரிக்கின்றார் என்று திகைப்படைந்தார்கள். தன்னுடைய வீரர்களை இழந்த கவலை செலூக்கஸிற்கு இல்லையா என்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க செலூக்கஸோ தன்னுடைய சிரிப்பை கட்டுப்படுத்தியபடி கூறினான். எனக்கு என்னுடைய டிமிட்ராஸின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. அவன் நன்றாக அந்த போரஸை ஏமாற்றி விட்டான். மன்னர் போரஸை ஏமாற்றிவிட்டுத்தான் தன்னுடைய படையை அழைத்துக் கொண்டு மகத நாட்டை நோக்கி சென்று இருக்கிறான். இன்னும் சிறிது காலத்தில் நமக்கு மகத நாட்டின் தென்மேற்கு திசையில் இருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. நிச்சயமாக டிமிட்ராஸ் அந்த பகுதிகளை ஆக்கிரமிக்காமல் விடப்போவது கிடையாது என்று கூற ஆமாத்தியரும் மன்னர் ஹம்பியும் அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள்.
இப்பொழுது தளபதி செலூக்கஸின் கணிப்பு சரியா? திரவியனின் கப்பலை நோக்கி எந்த போர்க்கப்பல் சென்று கொண்டிருக்கிறது? இனி நடக்கப் போவது என்ன? சந்திரகுப்தனால் மன்னர் புஷ்பநாதன் நாட்டை பிடிக்க முடியுமா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள்.